வெல்கம் டு Anuvin Ulagam. இன்னைக்கு வீடியோ வந்து ஹோம் மெயின்டெனன்ஸ் வீடியோ. இது ஒரு டிஃப்ரெண்டான ஹோம் மெயின்டெனன்ஸ். ஸோ வந்து ரீக்ரவுட்டிங் நீங்கள் டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிரவுட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கிரவுட் வந்து ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சிமெண்ட் மாதிரி 2 டைல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற செப்பரேஷனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அந்த கிரவுட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரவுட் வந்து காலப்போக்கில் வந்து கொஞ்சம் மைல்டு மோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஏரியாவில் அப்படின்னா, இந்த மாதிரி கிச்சன் சிங்க் பின்னாடி, அப்புறம் பாத்ரூமில் வந்து நீங்கள் ஷவர் ஸ்டால் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏரியா, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மோல்டில் கருப்பாக டர்ட் வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, இந்த கிரவுட் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் மாதிரி தான். ஸோ நம்ம தண்ணி வந்து எவ்வளோதான் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாலுமே அப்பப்போ படுற தண்ணி வந்து அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஏரியா வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கிறோம். நம்ம எவ்வளோதான் ப்ரஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணாலும் போகாது. ஸோ அந்த மாதிரி ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீக்ரவுட் பண்ணணும். ஸோ அந்த அழுக்கான கிரவுட்டெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு கிரவுட் சீலன் புதுசாக போடணும். அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு கிரவுட்டிங்க்கு கிரவுட் வேணும். நாங்கள் சிலிக்கோன் சீலண்ட் அப்படிங்கிற கிரவுட் வாங்கியிருக்கோம். சாண்ட் கலர் வாங்கியிருக்கோம், ஒயிட் வாங்கியிருக்கோம். சாண்ட் வந்து மேலே பாத்ரூம்க்கு. அந்த டியூபை வந்து மாட்டுறதுக்கு நமக்கு இந்த காக் கன் வேணும். இதில் வந்து நம்ம அந்த கிரவுட் டியூபை மாட்டிட்டு நம்ம வந்து கிரவுட் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து நம்ம எங்கே கிரவுட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து நல்லா இந்த ஸ்க்ரேப்பர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும், சுரண்டி எடுக்கணும். ஸோ நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க அழுக்கெல்லாம் முடிஞ்ச அளவு நீங்கள் க்ளீனாக எடுத்துடணும். ஸோ நம்ம அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்க்ரேட் பண்ண டர்ட் எல்லாத்தையுமே ஒரு ட்ரை கிச்சன் டவலை வச்சு க்ளீனாக அந்த ஏரியாவை எடுத்துருங்க. ஸோ எவ்வளோ நீட்டாக நீங்கள் அந்த டர்ட்டை எடுத்துடுறீங்களோ அந்த அளவுக்கு ரீக்ரவுட்டிங் வந்து நல்லா உழைக்கும். இல்லாட்டினா நம்ம அழுக்கோடு பண்ணோன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து உங்களுக்கு அந்த கிரவுட்டை மாற்றினதுக்குரிய எஃபெக்ட் இருக்காது. ஸோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாங்கின சிலிக்கோன் டியூப் இருக்கு இல்லையா, அதை வந்து டிப்பை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தின்னாக கட் பண்ணுங்கள். இந்த காக் கன்லேயே ஒரு ஹோல் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, பட் அது கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நைஃப் வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கலாம். அந்த காக் கன்னில் ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து அந்த டிப்பை நல்லா குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஓப்பனிங் கிடச்சிரும். ஸோ அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக வரும். இப்போ வந்து நம்ம இந்த கிரவுட்டை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த காக் கன் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அந்த பின்னாடி இருக்க ட்ரிகர் அமுக்குனா போதும், நமக்கு அந்த கிரவுட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் வந்து எங்கே கிரவுட்டு போடணுமோ அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி பிளேஸாக ஃபில் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கேப் விட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாக வந்துடும். ஸோ எல்லா இடமும் கேர்ஃபுல்லாக மெதுவாக வந்து ஃபஸ்ட்டு கிரவுட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. கிரவுட் ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு இந்த டூல் உங்களுக்கு கட்டாயம் வேணும். இது பேர் வந்து ஃபினிஷிங் டூல். இது என்ன பண்ணுன்னா, எக்ஸஸாக இருக்க கிரவுட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கிரவுட்டை நல்லா உள்ளே செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து நீட் ஃபினிஷாக ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கிரவுட் அப்ளை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து இந்த ஃபினிஷிங் டூலை வச்சு நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க அந்த ஏரியாவை. நம்ம ரீக்ரவுட்டிங் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்மளோட கிச்சன் சிங்க் பின்னாடி க்ளீன் ஆகிடுச்சு. இனி ஒரு 1 இயருக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த சிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து மாடியில் இருக்க பாத்ரூம் ஷவர் ஸ்டால் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறேன்.
மாடியில் வந்து எங்களோட ஷவர் இடத்துல வந்து இந்த மாதிரி பாருங்கள், அந்த கார்னர்ஸ்லலாம் க்ரவுட்டு போயிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு கேப் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட பாத் டப்பு சுற்றி இல்லைன்னா இந்த மாதிரி ஷவர் ஸ்டால் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி இங்கேயும் வந்து நம்ம க்ரவுட் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் டைல்ஸ்லாம் பிரேக் ஆகாமல் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கார்னர் கூட நல்லா நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஷவர் கேடி வச்சுருந்தோம், அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கார்னர்ஸையுமே நல்லா வந்து க்ரவுட்டிங் க்ளீன் பண்ணும் போது வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் அந்த காக் கன் வச்சு அந்த கலர் நாங்கள் சாண்டு கலர் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு அங்கே அப்ளை பண்ணுறாங்க. இதே மாதிரி எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணி நல்லா வந்து அந்த ஃபினிஷிங் டூல் வச்சு நம்ம நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த பாத்ரூமை வந்து யூஸ் பண்ணல கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு 3 hours போல் நான் விட்டுட்டேன். ஸோ நல்லா வந்து அது காஞ்சி க்ளீன் ஆகட்டும் அப்படின்னு. ஸோ இது வந்து எல்லா ஏரியாவுமே நம்ம கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாத்ரூமோட கார்னர்ஸ் அங்கே தான் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம குளிச்சுட்டு போயிடுவோம், என்ன தான் ஏர் ட்ரை பண்ணாலுமே அந்த கார்னரில் வந்து அந்த வாட்டர் அவ்வளோவா ட்ரை ஆகாமல் இது அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லையா க்ரவுட், அதனால நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா லெவல் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பாத்ரூமே நீட்டாகிடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீனாக போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இதை காய விடணும், அதனால் நாங்கள் வந்து காய விட்டுட்டோம். வெளியில் அந்த ஷவர் கேடி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து பிறகு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு என் பாத்ரூமில் எல்லா ஜாமானும் வெளியில் இருக்குது. இனி அதை நம்ம காஞ்ச உடனே நம்ம திரும்ப வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்க பாத்ரூமை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ஆல் செட் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். எல்லாமே திரும்ப நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த ஷவர் கேடி பாருங்கள் அங்கே வச்சாச்சு. நாங்கள் அந்த கார்னரில் எல்லாருக்குரிய ஷாம்பூ சோப்பு எல்லாமே இந்த ஷவர் கேடியில் இருக்கும், அதனால் நமக்கு நீட்டாக இருக்கும் பாத்ரூம். அங்கே இங்கே எதுவும் வைக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த ஒரு கேடியே போதும். இந்த கார்னர்ஸ்லாம் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் அந்த க்ரவுட் அப்ளை பண்ணியிருக்கோம். கீழே கார்னர்ஸு, அப்புறம் இந்த சைடில் நான் காமிச்சேன் இல்லையா ஒரு கேப் விழுந்தது, அந்த இடமுமே ஓரளவுக்கு நீட்டாக போட்டாச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த க்ரவுட்டிங்கோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபைனல். என்னோடய பாத்ரூமையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் எல்லா இடமுமே. ஸோ அழகாக நம்ம நீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த க்ரவுட்டிங் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் யூஎஸில் இருக்கிறீங்க அப்படின்னா போய் உங்கள் கிச்சன் சிங்க்கு பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். எங்கேயாவது கருப்பாக பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ரீக்ரவுட்டிங் பண்ணிடுங்க. ஸோ எல்லா இடமும் பளிச்சுன்னு அழகாக இருக்கும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.